மார்க்கெட் கிரீன்ல இருந்தா சந்தோஷம், ரெட்ல இருந்தா பயம். ஆனா புல் மார்க்கெட், பேர் மார்க்கெட் வித்தியாசம் தெரியாம இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் இல்ல, லாஸ் மட்டும்தான். புல் மார்க்கெட் அப்படின்னா ஷேர் பிரைஸ் லாங் டேர்ம்ல மேல மேல போறது. இந்த டைம்ல கம்பெனி ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், எக்கனாமி ஸ்ட்ராங்கா இருக்கும், நியூ இன்வெஸ்டர்ஸ்க்கு மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி கிடைக்கும், நியூஸ்ல பாசிட்டிவான அப்டேட்ஸ்லாம் இருக்கும். புல் எப்படி ஹானை மேலே தூக்கிட்டு வருமோ அது போல மார்க்கெட்டும் அப் ட்ரெண்ட்ல போகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே மந்த் ஆன் மந்த் growth காட்டுச்சுன்னா அது புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். புல் மார்க்கெட்டோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண சரியான டைம். பேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஷேர் பிரைசஸ் எல்லாமே லாங் டைம் லோவுக்கு கீழே வந்து வந்து போகும், கம்பெனி ப்ராஃபிட் ஃபால் ஆகுது, எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆகும், பேட் நியூஸஸ் வரும், ஃபியர் இருக்கும், பேனிக் செல்லிங் நடக்கும், இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்லேருந்து வெளில போவாங்க. பியர் எப்படி காலில் அட்டாக் பண்ணுமோ அது போல் மார்க்கெட்டும் டவுன் ட்ரெண்டில் இழுத்து விடும். பேர் மார்க்கெட்டில் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா பேனிக் செல் பண்ணக்கூடாது, ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸை பார்த்து ஸ்லோவாக அக்குமுலேட் பண்ணலாம். புல் மார்க்கெட் மணியை க்ரோ பண்ணுற டைம், பியர் மார்க்கெட் க்ரோத்தை பில்ட் பண்ணுற டைம். மார்க்கெட்டோட மூடு புரிஞ்சா உங்கள் ஃபியூச்சர் செக்யூர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.